நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னப்பா? நாளைக்கு கௌரியோட கல்யாணமா? காயத்ரி, சீக்கிரமா போய் படுமா, நாளைக்கு காலையிலே போகணும்ல. அக்கா, மாமா கேட்டேன்னு சொல்ல சொன்னாரு. போன் பண்ணதுன்னா பொண்ணு. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரிடா. கொஞ்சம் இல்ல, 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. இப்ப நான் கிளம்பலான்ட்டு இருந்தேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்லடா, எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான்டா, அதுதான் உண்மை. நான் உன்னை ஏமாத்தணும்னு என்னைக்குமே நினைக்கலடா. நீ சிக்க கொடு, நான் கிளம்புறேன். என்னடா இவ்வளோ அவசரப்படுற? வா, 2 பெக்கு போட்டு போலாம். அதெல்லாம் செட் ஆகுதுடா. நாளைக்கு என் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். என்னடா அது? என்னங்கிற விஷயத்த நாளைக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அது என்ன, நீ அப்ப தெரிஞ்சுக்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த ராத்திரி தான் உன் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ராத்திரின்னு. ஏன்னா நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டடா. என்னையா ஏமாத்த பாக்குற? விட மாட்டடா. என்னாச்சுன்னா? கைக்கு என்னாச்சு? அது பைக் ஸ்கிட் ஆயிடுச்சு. வேற எங்கனா அடிபட்டிருக்கா? இல்ல, விடு அண்ணா, இருண்ணா, நான் பாக்குறேன். விடுன்னு சொல்றல. நீ தயவு செஞ்சு இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. தள்ளு.
ஹலோ கௌரி. ஃபோன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்? அது நான் நான் பாத்ரூம்ல இருந்தேன். நாளைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்களா என்ன? இல்ல. ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அது 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 ஒன்றும் இல்லை. உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம தான் நம்ம கல்யாணம் நடக்க போகுது. அதுல எனக்கும் வருத்தம் தான். என்ன பண்றது, எல்லாம் விதி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைலாம் பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள அவங்க ஏத்துப்பாங்கல்ல. வழக்கமா இது நடக்கிறது தானே. ஆமா, நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க கோபம் குறைன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதைத்தான் சொல்லுவாங்க, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னு. உங்களுக்கு விதிச்ச பொண்ணு நான் தான். ஒரு தடவை கல்யாணம் நின்னுடுச்சு, இருந்தாலும் மறுபடியும் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. இத்தனை நாளா என்ன விரும்புற ஒருத்தருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு அடமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க எனக்கு கிடைக்கிறீங்க. இல்லனா பணத்துக்காக ஆசைப்படுற யாரோ ஒருத்தனுக்கு நான் கழுத்தை நீட்டி அங்க நான் வேலைக்காரியா இருந்திருப்பேன். என்னோட பாக்கியம் நீங்க எனக்கு கிடைச்சது. இதை விட வேற என்ன சொல்றது? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அது நீ சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா விதி என்ன, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். 10 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ அங்க பிடிக்காம தான் நான் வந்து நின்னேன். 11வது ஆளாதான் நீங்க வந்தீங்க. இந்த ஒண்ணு போதாதா? இனிமே யாராலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. சரி, நான் போன் வச்சுட்டுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ, போனை வச்சிடாதீங்க. நைட் பூரா உங்க ஞாபகமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வைங்க. சரி, நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். குட் நைட். குட் நைட். கஷ்டம். சும்மா முதல்லலாம் பரவாயில்ல, ஆனா கடைசியில நீ என்னமா ரொமான்ஸ் பண்ற? 2 பேர் போங்க. பயப்படாதீங்கப்பா, எல்லாமே சரியா இருக்கு. உங்க பொண்ணுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உங்க பொண்ணுடைய கழுத்துலயும் காதலையும் எதுவும் இல்லாம நான் கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். உங்களுடைய இந்த சின்ன பொண்ணை எந்த குறையுமே வைக்க மாட்டான். சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசும்போது எதுக்குமா அழற? உன்னை நினைச்சு பார்க்கும்போதுதான். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க கௌரிகாவை பத்தி நினைச்சா மட்டும் போதும். அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை நினைச்சு போய் தூங்குற வழியை பாருங்க. எல்லாம் உன் தலையில விழுந்துருச்சு. உன்னோட நல்ல மனசுக்கு தான் மாப்பிள்ள மனோஜ் 1 பவுன் கூட வரதட்சணை வேணான்னு சொல்லியிருப்பாரு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம் மாமா. நீ இந்த கடன் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய கல்யாண வயசு முடிஞ்சிரும், அதானம்மா?
அப்புறம் காவியாவோட கல்யாண வயசு வந்துடும். அந்த கடமையை நான் நல்லபடியா முடிச்சுட்டு நான் எங்க அம்மா கூட சந்தோஷமா இங்கே இருந்துருவேன். எல்லாருமே போயிட்டாங்கன்னா எங்க அம்மா தனியா இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம். இதெல்லாம் நீயே முடிவு பண்ண போதுமா? ஐயோ அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மனோஜ் மாமா மாதிரி வரதட்சணை எதுவுமே வாங்காம என்னையும் ஒருத்தன் கட்டிக்க வருவான். நீங்க வேணா பாருங்க. டைம் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு திட்ட போறாங்க. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இல்ல, அதனால திட்ட மாட்டாங்க. சீக்கிரமா ரெடி ஆகுங்க, இல்லனா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போக லேட் ஆயிடும். சரிதான். ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? சாரி மட்டும் சேஞ்ச் பண்ணா போதாதா? கௌரி, இப்ப வந்துடுறேன். உனக்கு கல்யாணம் நடக்கிற விஷயம் நேத்து உங்க அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னது எனக்கு வருத்தம் தான். நாங்க வர முடியாத காரணத்தை நேத்தே சொல்லிட்டேனே. என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கு. முதல்ல கல்யாணம் நின்னப்ப கஷ்டமா இருந்தது, ஆனா இப்ப பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் உனக்கு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்துட்டாரு. அக்கா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் இது வந்துட்டேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டா. சரி. உன் மனசு வருத்தப்படுமேன்னு தான் அவ கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். கௌரியோட கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டுறத நீ பார்க்க வேண்டாம். நீ கௌரிய மறந்துடு. பேப்பரை திறந்தாலே கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இது மட்டும்தான் இருக்கு. சோபா, டைம் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? நான் அதோ ரெடி ஆயிட்டேங்க. நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். ஏண்டா நீ இன்னும் சூப்பர் மார்க்கெட் கிளம்பல? இல்ல. அது சரி, பேசாம கடையை இழுத்து மூடு. நீ ராத்திரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, ஏதோ முடிவெடுத்திருக்கிறேன்னு. இங்க பாரு, ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்க. இனி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நீ பிடிவாதம் பிடிச்சேன்னா அது என்கிட்ட நடக்காது. நாங்க பண்ணது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தாண்டா. என்ன ஏன் நல்லதுக்கா? யார் செய்ய சொன்னது? டேய், கொஞ்சம் நிறுத்துறீங்களாமா? எதுக்கு காலையிலே அண்ணனை டென்ஷன் ஆக்குறீங்க? ஆமா, அண்ணா கை இப்ப எப்படி இருக்கு? இன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. சரி, நான் போயிட்டு வரேன். என்னோட கௌரி அக்கா ரொம்ப அழகா இருக்கான். என்னுடைய கௌரி அக்கா ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, அவ அழகுலயும் சரி கணத்திலையும் சரி. வரதட்சணை வேணும்னு சொல்லி என் அக்காவை மிஸ் பண்ண எல்லாருமே கண்டிப்பா என் அக்காவை நினைச்சவங்க போதும் ரீல் சுத்துனது. பொடி, உண்மையிலேயே
மனோஜ் மாமா ரொம்ப லக்கிக்கா. நான் தான் கொடுத்து வச்சவன். அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. அப்படியே சொல்லலாம். சரி கிளம்பலாம். இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவரை நாம காத்திருக்க வைக்க வேண்டாம். அவர் அங்க வரதுக்கு முன்னாடி நாம அங்க இருக்கணும். சரி சரி, அப்போ நான் ஃபைனல் டச் நீங்களே பண்ணிடுங்க. நான் இப்போ வந்துடுறேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். நல்ல வாய் அடக்கத்துக்கிட்டு புடி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? அது சரி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஆமா, வீட்ல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆச்சு. இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காதா? ஆமா. டேய், என்னடா உளர்ற? முதல்ல நீ எழுந்துடா. டேய், நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? ஏன் கல்யாணம் நடக்காது? என்ன பிரச்சனை? ஏண்டா கல்யாணம் நடக்காதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணுக்கு ஆசை காட்டினேன்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சொல்றா. ரவி செத்த விஷயம் உனக்கு தெரியாதா? ரவி செத்துட்டானா? எனக்கு தெரியாது. யாருடா கொன்னது? யார் கொன்னாலும் அவனுக்கு அது தேவைதான். எனக்கு கவலை உன்னோட 25 லட்சம் போச்சுன்றது தான். ஏண்டா அவன் செத்ததுக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? ரவியை கொன்னது நான் தான். நீயா? டேய், சும்மா போய் சொல்லாதடா. நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் தாண்டா அவனை கொண்டுட்டேன். அது தெரியாம நடந்துச்சு. அவன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணப்ப வேற வழி இல்லாம நான் அவனை நேத்து நான் அவனுக்கு பணம் கேட்டு போன் பண்ணியிருந்தேன். நைட் 9 மணிக்கு கால் பண்ணியிருந்தேன். அவன் தங்கி இருந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துல வர சொல்லியிருந்தான். நான் போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்க என்ன பிடிச்சிருவாங்க. டேய், இப்ப சொல்றா, நான் கௌரி கழுத்துல தாலி கட்டணுமா என்ன? அப்படியே கட்டினா அது நான் அவளுக்கு பண்ற துரோகம்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணாங்கடா, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே போயிடும். எனக்கு நீ சொல்லி தாண்டா தெரியும் கௌரி உன் மேல உயிரை வச்சிருக்கான்னு. அவ ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருவா. டேய், அவகிட்ட என்னடா சொல்றது? உண்மைதாண்டா, நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரியே வச்சிருக்கோம். அதுக்காக தானே நான் விலகி போகணும்னு நினைக்கிறேன். என்னால கௌரியோட வாழ்க்கை நாசமாக கூடாது. நான் இப்பவே எங்காவது போயிடுறேன். இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீ என்னை ஏமாத்த மட்டும் தெரியும். அதனாலதான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னேன். ஏண்டா நீ அங்க வரலன்னா அவங்க எங்கன்னு கேட்பாங்களே. ஐயோ, கௌரி கிட்டயும் மத்தவங்க கிட்டே நான் என்ன சொல்றது? எனக்கு தெரியலடா. என் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். மனுக்கு கால் பண்ண எடுக்கல. அவன் வீட்லயும் இல்ல. அவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிடு. யார் வேணாலும் என்ன விட நினைச்சுக்கிட்டோம். ஏண்டா டேய், கௌரிய பத்தி யோசிச்சு பாத்தியா? எனக்கு தெரியாதுடா. எனக்கு சத்தியமா தெரியாது. டேய் டேய் மனோ, டேய் சொல்ல கேளடி, முதல்ல போடா.
காணோம்? நானும் அவளைதான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம். எங்க போ? ஏய், நீ ஒரு நிமிஷம் இரு. நீங்க மனோவோட ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ, நான் கௌரியோட ஃப்ரெண்டு. ஒன்னா ஒர்க் பண்றோம். நம்ம சீக்கிரம் வந்துட்டோமோ? இல்ல, நம்ம கரெக்ட் டைம் தான் வந்திருக்கோம். அவங்க தான் லேட்டு. கௌரிக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவங்க இன்னும் வீட்ல இருந்து கிளம்பவே இல்லை. டெக்ஸ்டைல்ஸ்லயும் இப்படிதான், எப்பவுமே லேட்டா தான் வருவா. ஆமா, கௌரி வீட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? யாரையும் தெரியாது. ஓ, மனோ வீட்ல இருந்து கிளம்பியாச்சா? தெரியலையே, அவனுக்கும் கால் பண்ண கிடைக்கவே இல்லை. இதோ மனோ வந்துட்டான் போல இருக்கு. மனோ எங்கடா? கொஞ்சம் வாடா. என்னடா? ஏதோ தப்பு நடந்திருக்குடா. மனோ உங்க வீட்ல இல்ல. காலையில இருந்து ஃபோன் பண்ற, ஃபோன் எடுக்க மாட்டான். இவன் எங்கடா போனா? கால் பண்ணாலும் கிடைக்கவே இல்லை. ஏதோ பிரச்சனையா இருக்குடா. அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் நம்மளை ஏமாத்திட்டான். மனோ நம்மளே சேர்த்து ஏமாத்திட்டான்டா. அவனை நாம தான் தெரியாம நம்பிட்டோம். டேய், நீ என்னடா சொல்ற? அதுவும் லாஸ்ட் மினிட்ல. அக்கா, போன் அடிக்குது பாரு. ஐயோ, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீயே அட்டெண்ட் பண்ணு. அக்கா, ஷர்லி அக்கா, எடுத்து பேசு. ஹலோ ஹலோ, காயத்ரியா? ஆமா. அக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்க ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மனோ இன்னும் இங்க வரல. இன்னும் டைம் இருக்குல்லக்கா, கண்டிப்பா அவர் வந்துருவாரு. மனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. மனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவரோட வீட்லயும் அவர் இல்லையா? எங்க போனார்னே தெரியலையா? காலையில இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அவரு ஒருவேளை கௌரியை ஏமாத்துறாரோ? கௌரியோட கழுத்துல அவரு தாலி கட்ட மாட்டாரோன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவர் அவமானப்படுத்தினால, வரதட்சணை வாங்குறதா சொல்லி, அதெல்லாம் மனசுல வச்சு அவர் ஒருவேளை கௌரியை ஏமாத்திட்டாரோ? நான் வைக்கிறேன்க்கா. அம்மா, சத்தம் போடாத, நான் ரெடி ஆயிட்டேன். கிளம்பலாமா? காயத்ரி, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏமா அழற? மனுஜ் மாமா இன்னும் அங்க வரலையா? நம்ம தான் இன்னும் இங்க இருந்து கிளம்பலையே. முகூர்த்த நேரமும் இன்னும் ஆகல. அதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஷெர்லி அக்கா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அக்கா செல்லுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏதோ தப்பு நடக்குது. மனோஜ் மாமாவுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கு ஏன் நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அவன் வீட்டுக்கு தெரியாம தானே இந்த கல்யாணத்தை பண்றான். அவன் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு தானேமா வரணும். ஷெர்லி அக்கா கிட்ட பேசும்போது ஏதோ நடக்க கூடாதது நடக்கிற மாதிரி இருக்கு. மனோஜ் மாமா வராம ஏமாத்திருவாராமா? அக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? அவன் தானே திரும்பவும் வந்து நம்ம கௌரிய அவ எதுக்காகமா ஏமாத்தணும்? கல்யாணம் நடக்க போற விஷயம் மனோஜ் மாமாவுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அவங்க மனோஜ் மாமாவுடைய மனசை மாத்திருப்பாங்களா? ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்குமா?
கடவுளே, இந்த கல்யாணமும் நின்னு போச்சுன்னா என் பொண்ணு என்ன நடக்குதுன்னு யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கேளுமா. நந்தன் கிட்ட கேக்குறேன். நந்தனா? அது யாரு? அது மனோஜ் மாமாவுடைய ஃப்ரெண்டு தான் அவரு. அவரோட நம்பர் தெரியுமா? இல்ல, நான் இந்த சம்பந்தத்தை கொண்டு வந்து சார் கிட்ட கேட்டு பாக்குறேன். அவர்கிட்ட இருக்கும். சீக்கிரம் அப்ப கால் பண்ணி கேளு. இது கௌரி அக்காவோட போன். ஹலோ காயத்ரி. என்னங்க, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? ஷர்லி அக்கா தான் சொன்னாங்க. நான் தான் போனை எடுத்தேன். என்னாச்சு மனோஜ் மாமாவுக்கு? எனக்கு தெரியல காயத்ரி. அவன் வீட்லயும் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணுது. என்ன? என் அக்காவுக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன சொல்லுவேன் அக்கா கிட்ட? ரெடியா உட்கார்ந்துருக்கா. நான் அவகிட்ட போய் என்னன்னு சொல்லுவேன்? இதை எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க? அவ ரொம்ப பாவங்க. மனு நல்லவன் தான் காயத்ரி. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. என்ன ஆனாலும் சரி, நீங்க கௌரியை கூப்பிட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வேண்டாம். நான் இங்கே தான் இருக்கேன். ஏதாவது இன்ஃபர்மேஷனா சொல்றேன். மனோஜ் மாமா வந்துருவாரு இல்லைங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஏன்னா எங்க அக்காவை விட்டுட்டு அவரு போக மாட்டாரு, தெரியும்ல. ஏற்கனவே ஒரு தடவை மனமேடை வரைக்கும் ஏறி இறங்கினவதான் என் அக்கா. மறுபடியும் என் அக்கா கிட்ட வந்து பேசி சம்மதிக்க வச்சாரு. இப்படி ஏமாத்துறதுக்குன்னா எதுக்காக சொல்லுங்க? என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல காயத்ரி. என் அக்கா கிட்ட இதை என்னால சொல்ல முடியாது. எவ்வளவு நேரம் நான் இதை மறைச்சு வைக்க முடியும்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் திரும்ப கூப்பிடுறேன். மனு நம்பருக்கு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கறேன். நான் கால் பண்ண பிறகு வந்தா போதும். தேவையில்லாம எல்லாரும் முன்னாடி மறுபடியும். சரி, நான் கூப்பிடுறேன். என்னாச்சு காயத்ரி? அவருக்கு லைன் கிடைச்சதா? என்ன சொன்னாரு? நம்மள இப்போதைக்கு அங்க போக வேண்டாம்னு சொன்னாரு. கிளம்ப வேண்டாமா? அம்மா, கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல. கடவுளே, நீ என்னம்மா சொல்ற? அவகிட்ட இதை எப்படி சொல்றது? ஆண்டவா, இத அவ எப்படி தாங்கிக்குவா? அம்மா, அக்கா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி போலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, மனோஜ் மாமா வருவாரு. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆயிடுச்சு. அத்தையும் மாமாவும் கார் எடுத்துட்டு வரதா சொன்னாங்களே. என்னாச்சு? உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அது ஒண்ணு இல்ல, கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு. அம்மா, நீயும் அழுத மாதிரி தான் இருக்க. என்னாச்சு? உன்னோட கண்ணிலே தூசி விழுந்துருச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, ஏதோ இருக்கு. ரெண்டு பேரும் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஒண்ணும் இல்லம்மா. நீ அந்த பிரசன்னாக்கு கால் பண்ணு. எப்ப வருவாங்கன்னு கேளு. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறேன், வா போலாம். என்ன பண்றது? வா. எதுக்கு இப்ப இறங்குறீங்க? உள்ளே இருங்க, நேரமாச்சுல. அக்கா, என்ன காயத்ரி, புடவை கட்டிருக்கலாம்ல? இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, நேரம் வேற ஆச்சு. வர்ற வழியில சரியான டிராபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. மிலிட்டரி சார், போயிட்டு வரோம். அம்மா, நான் அங்கிள் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். கர்னல் அங்கிள், நான் போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. நீ நல்லா இருப்ப. ராஜேஷ் எங்க? அவன் உள்ள இருக்கான். கௌரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா. போயிட்டு வரேன். சரி. உள்ள தள்ளி உட்காரண்டி. நான் இங்கே இருந்திருக்கணும். வெளியே போனது தப்பா போச்சு. அக்கா, டோர் லாக் பண்ணு. டிரைவர், வண்டி எடுப்பா.
நாம ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி தான் இப்ப அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. உடம்புல ஆழமான குத்துப்பட்டிருக்கு, அதான் காரணம். ரவி கொலை தான் செய்யப்பட்டிருக்காரு. கத்தியால குத்துனதுக்கப்புறம் அவரை ஆற்றுல தள்ளி விட்டு இறந்துட்டான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் குற்றவாளி எஸ்கேப் ஆயிட்டான்னு தான் தோணுது. செத்து போன ரவியை பற்றி விசாரித்தோம். பெருசாக அவனை பற்றி நல்ல பேர் கிடையாது. அந்த ரோட்ல கேமரா இருக்கும்ல, அன்னைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணிக்கு தான் கொலை நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த டைமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த பக்கம் கடந்து போன வண்டியோட நம்பர் எடுக்க, ரவியோட ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் விசாரிக்கணும். அவனோட மொபைல் நம்பரை செக் பண்ணுங்க. ஃபாரன்சி ஆளுங்களோடையும் போலீஸ் டாக் ஸ்குவாடோட விசாரணையும் முடிஞ்சிருக்கும். சீக்கிரமாக நம்மளால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிக்கணும். குற்றவாளி நம்மகிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. இல்லைனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி மக்களும் மீடியாவும் ரொம்ப தப்பாக பேசுவாங்க. நாம சீக்கிரமாக குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டில் நிறுத்தணும். எஸ் சார். காயத்ரி, நீ மனோஜுக்கு ஃபோன் பண்ணு. அவன் வந்துட்டானான்னு கேளு. நம்ம தான் அங்கே போக போகிறோம்ல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு? ஓ, அப்போ உனக்கு ஃபோன் பண்ண கஷ்டமா இருக்கா? அந்த நம்பரை என்கிட்ட கொடு, நானே ஃபோன் பண்ணிக்கிறேன். சரி, நீ வேண்டாம். கௌரி, நீ ஃபோன் பண்ணி பாருமா. என்னாச்சுமா? அது அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கு தான் நான் ஃபோன் பண்ண சொன்னேன். அவன் அங்க வந்திருக்க மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வேணும்னே தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். என்னாச்சு? ஏன் எதுவுமே பேசாம வரீங்க? கல்யாணத்துக்கு வரீங்களா இல்ல ஏதாவது துக்க வீட்டுக்கு வரீங்களா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழறீங்க? அவங்களுக்கெல்லாம் விஷயம் புரிஞ்சிருச்சு, உனக்கு இன்னும் புரியல. என்ன பண்றது? நான் சொன்னதுதான் தப்பு. இதுக்கப்புறம் வெயிட் பண்றது வேஸ்டடா. மனோ கண்டிப்பா வரமாட்டான். அவன் காணுன்ற விஷயத்த காயத்ரி கிட்ட சொல்லிட்டியா? அவங்களை இங்க வரவேணான்னு சொல்லிட்டல? சொல்லிட்டேன். திரும்பவும் நான் தான் தப்பானவன் ஆயிட்டேன். இந்த சம்பந்தம் கொண்டு வந்தது நான் தானே. நீ கௌரியோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை அவ கல்யாணம் நின்று போச்சு. ஏமாத்துக்கார அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஒரு நிமிஷம். ஹலோ காயத்ரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. மனு இது வரைக்கும் வரல, வீட்லயும் இல்ல. நீ கௌரி கிட்ட சொல்லி புரிய வை. நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். வீட்ல இருந்து கிளம்பாதீங்கன்னு சொன்னல. இப்ப எல்லாரும் முன்னாடியும் நாங்க இப்ப அங்க வந்துருவோம். வச்சிரு. ஹலோ ஹலோ காயத்ரி. யார் கால் பண்ணது? மனோவா? இல்ல, ஷெர்லி அக்கா. கௌரி அக்காவோட கூட வேலை பாக்குறவங்க. சரி சரி. என்னடா? அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. அவ என்னதான் தப்பா நினைப்பா? நான் என்னன்னு சொல்றது ராகுல்? சீக்கிரம் வந்துட்டியாமா? எப்படி இருந்தது இன்டர்வியூ? சூப்பர். வேலை கிடைக்கல. எனக்கு என்னவோ தோணுது முன்னாடியே அவங்க வேலைக்கு ஆள் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு. பேருக்கு தான் இன்டர்வியூன்னு கூப்பிட்டுருக்காங்க. சும்மா 10 நிமிஷம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஓ, மனோஜ் எங்க? தெரியல. நான் வந்தப்ப இங்க இல்ல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. ஏதாவது கடைக்கு போயிருப்பாரு. தெரியும்ல, அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். அவனோட வருத்தத்தெல்லாம் போக்கி அவனை மறுபடியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ தான் அதை பண்ணணும். இப்ப அவன் எங்க மேல கோவத்துல இருக்கான்.
நீ சொன்னா அவன் கேட்பான். நீங்க எல்லாரும் வண்டியிலே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன பேச போற? நாம என்ன பேசுறதுக்கு வந்திருக்கோம்? கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். கௌரி இறங்குமா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சாக்கா? மனோ எங்க? அவரு நீங்க மனோட ஃப்ரெண்டு தானே? ஆமாங்க. மனோ எங்க இன்னும் காணோம்? அவனை தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு கூட அவனை நான் பார்த்தேன். காலையில் அவனை பிக்கப் பண்ண கார் எடுத்துகிட்டு வர சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தான். ஆனால் இன்னைக்கு காலையில் அங்கே போனப்போ அவன் அங்கே இல்லை. ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்கல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு? உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. இல்ல, அப்படி ஏதாவது நடந்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இல்ல, அவருக்கு ஏதோ ஆயிருக்கு. காயத்ரி, உண்மையை சொல்ல, மனோவுக்கு என்ன ஆச்சு? உனக்கு நிறைய போன் வந்துட்டு இருந்தது. நீ என்கிட்ட எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிற. இப்ப வாச்சு சொல்லு, என் மனோவுக்கு என்ன ஆச்சு? சொல்லேண்டி, ஏன் இப்படி இருக்க? தயவு செஞ்சு சொல்லு, அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? ஒண்ணுதாண்டி. மனோ நம்மள ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். என்னது? இது போய் ஏன் மனோ என்ன ஏமாத்துறதா? என்ன அவர் எதுக்கு ஏமாத்தணும்? உண்மையை சொல்லுங்க, மனோ என்ன ஏமாத்திட்டாரா? எனக்கு அது தெரியலங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவன் ரொம்ப நல்லவன். இருந்தாலும் அவன் ஏன் இப்ப இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமே அவன் வரமாட்டான். இந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்லை. நீங்க எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? அப்ப உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல இதுல? சொல்லுப்பா, அவன் எங்க இருக்கா? எதுக்காக என் பொண்ண? எனக்கு தெரியாதுமா. கௌரிக்கு இப்படி ஆனது எனக்கும் வருத்தம் தான். ஒரு தடவை இல்ல, இது ரெண்டாவது தடவை. என் அக்கா எப்படி தாங்கிப்பா? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்க. நான் அவசரப்படாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொன்னேன். அவன் ஒரு ஃப்ராடுன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் விசாரிச்சுட்டேன், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொன்னேன். அந்த ஃப்ராடு நல்லவன்னு உன்கிட்ட எவன்டி சொன்னா? அவன மாதிரி ஒரு நல்லவன் இந்த பூமியிலே இல்லைன்னு சொன்னியே. உனக்கு நல்லா தெரிஞ்சவன் தான் அவன் ரொம்ப நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு சொன்னியே. அவனை வர சொல்லி செவிலே ஒண்ணு வைக்கிறேன். இந்த காலத்துல அப்படிலாம் யாரையும் முழுசா நம்பிட முடியாதுங்க. முதல் தடவை கல்யாணம் நின்னுடுச்சு, மறுபடியும் அவனையே கட்டி வைக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, அப்ப இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரி அவசரப்பட்டிருக்க கூடாது. என் மனோக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். இல்லனா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரை மறைச்சு வச்சிருக்கணும். ஆமா ஆமா, அவன் சின்ன பையன் பாரு அவனை கடத்தி வைக்கிறதுக்கு. கௌரி அவனும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ண வேலை இது. அன்னைக்கு மேடையில ஊருக்காரங்க மத்தியில அசிங்கப்படுத்தினால அதுக்கு பழி வாங்கிட்டாங்க. அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான். இல்ல, ஏன் மனோ அப்படி பண்ண மாட்டாரு. எனக்கு கொடுத்த வாக்க அவர் பின் வாங்க மாட்டாரு. நான் இல்லாம அவர் எங்கேயும் போக மாட்டாரு. இன்னும் நீ அவனை நம்பிட்டு இருக்காதம்மா. சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பலாம், அதான் நல்லது. நான் எங்கேயும் வர மாட்டேன். மனோ இங்க வருவாரு. இன்னைக்கு எங்க கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா அவர் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அக்கா, நில்லுமா. கௌரி, ஓடாதம்மா. நில்லு. சொன்னா கேளு. கௌரி, சொன்னா கேளு. கௌரி, நில்லு. அக்கா, இருங்க. கௌரி, நில்லுமா.
இது. வா நம்ம வீட்டுக்கு போலாம். சொல்றது கேளுமா. மனோ வராம நான் இங்கிருந்து வரமாட்டேன். மனோ இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்த அந்த நிமிஷத்துல இருந்து என்னோட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சேன். அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவர் இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். கௌரி நம்ம போலாமா? அவனுக்காக நம்ம காத்துட்டு இருக்க வேணாம். வா. கௌரி சொன்னா கேளு. அவனுக்காக காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட். நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நான் வரல. வா எழுந்திரு. என்ன விடுங்க. நான் போறேன். நான் போய் மனோவை பார்க்கறேன். எனக்கு தெரியணும். என்ன விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க. நான் மனோவை பார்க்கறேன். என்ன விடுங்க. என்ன போக விடுங்க. மனோவை பார்க்கறேன். அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். என்ன விடுங்க. நான் மனோவை பார்க்கறேன். நான் அவரை பார்க்கறேன். அக்கா 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 எழுந்துரு அக்கா அக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.